friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை. ஒரு அருமையான அத்தன்டிக் ஸ்வீட் ரெசிபி. மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டைகள் விதவிதமா பண்ணுவோம். இது பால்ல நம்ம வேக வைக்கிற பால் கொழுக்கட்டை. ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்க நம்ம பால், தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறோம். ஸோ ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டோடும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு. நம்மளுக்கு இடியாப்பம் மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு பச்சரிசி மாவு நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த மாவு தான் வாங்கியிருக்கேன். இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதனால் ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். அடுத்தது இந்த மாவில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். மாவு நல்லா ஸ்மூத்தாக பிசைய வரும். ஸோ கொஞ்சம் நெய் சேர்த்து விட்டாச்சு. அடுத்தது தண்ணி, கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது சூடான தண்ணி இல்லைங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கை வச்சு பிசைஞ்சு விடணும். அப்போ தான் நல்லா மாவு ஸ்மூத்தாக இருக்கும். மாவு ஓரளவுக்கு வெந்துடும் நம்ம கொதிக்கிற தண்ணி விட்டு கலந்து விடும்போது. ஸோ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விடுங்க. கடைகளில் நம்ம ரெடிமேடாக மாவு வாங்கி செய்யும்போது மாவோட ட்ரைனஸை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடுங்க. ஸோ இவ்வளவுதான் தண்ணின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது அந்த கலக்கவே நம்மளுக்கு பதம் புரியும். அதாவது மாவு ரொம்ப ட்ரையாக திக்காக இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப லூஸாக கொழக்கொழன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சொதப்பாக இருக்கணும். அதாவது இப்படி பாருங்கள், கை கொட்டுற பக்குவம் மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம கலந்துக்கணும். பட் ஆறுனதுக்கப்புறம் கையை விட்டு பிசையும் போது மாவு கரெக்டான திக்னஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான பக்குவத்தில் கலந்துக்கங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையை விட்டு பிசையும் போது கை கொட்டாமல் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையை விட்டு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ ஈரக்கை வச்சு நம்ம தொட்டு பார்க்கும்போது மாவு கையில் ஒட்டலை. ஸோ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பால் கொழுக்கட்டைக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாக மாவை உருட்டி நம்ம அழகாக எடுத்து வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்ன உருண்டைகளாக போடுங்க. ஸோ அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவெல்லாம் உருட்டியாச்சு. அழகாக அதை ஒரு தட்டிலையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டைகளை நல்லா பாலில் வேக வச்சு பால் கொழுக்கட்டை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. நல்லா திக் பாட்டம் பேனாக இருந்தால் இந்த ஸ்வீட்டெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இங்கே வெண்கல கடாய் நான் வச்சாச்சுங்க. இப்போ இதில் நல்ல 750 ml பசும்பால் சேர்த்துக்கிறேன். 750 ml மில்க் சேர்த்துருக்கிறேன். இதில் இப்போ ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு, அதாவது ஒரு 250 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் கொதிக்க கொதிக்க திக்காயிரும். அதில் கொழுக்கட்டைகள் சேர்த்து வேக வைக்கிறது கஷ்டம். ஸோ தண்ணியும் விட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை சேர்த்து விட்டுறலாங்க. கொழுக்கட்டைகளும் அதே மாதிரி டக்குன்னு ஒட்டுக்க அப்படியே எடுத்து போட்டு விட்டுறக்கூடாது. பொறுமையாக ஒவ்வொன்றா தான் பாலில் சேர்த்துக்கணும். ஒட்டுக்கா அப்படியே பிளேட்டோடு எடுத்து கமுத்திடக்கூடாது. அப்புறம் எல்லாம் போய் கீழே நின்றுக்கும், இல்லைன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். ஏன்னா இது வேகாத அரிசி மாவு இல்லைங்களா. ஸோ நல்ல சூடாக இருக்கிற பாலில் ஒவ்வொன்றா அப்படியே 1 2 போட்டு விடுங்க. பொறுமையாக போட்டு விடுங்க. போட்ட உடனே அதே மாதிரி கிளறிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளறி விடணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் இந்த பால் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல பால்லையே இந்த கொழுக்கட்டைகளை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை, தேங்காய் பாலெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம கிளறி விடுறோம். ஓரளவுக்கு கொழுக்கட்டைகள் வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வேகறக்கு விடுவோம். ஸோ அப்போ பாலும் நல்லா திக்காக இருக்கும், கொழுக்கட்டைகளும் நல்லா வெந்திருக்கும். கொழுக்கட்டைகள் வெந்து வரக்கு மினிமம் ஒரு 10-12 நிமிஷம் ஆகுங்க. நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் அரிசி மாவு சரியாக வெந்திருக்காது. ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் வேக விட்டாலும்
கொழுக்கட்டைகள் இறுகி போயிடும். ஸோ கரெக்டாக அந்த பக்குவத்தை நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அதை எடுத்து அழுத்தி பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இங்கே கொழுக்கட்டைகள் வெந்துருச்சு, பாலும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 3/4 கப்போ 1/2 கப்போ எப்படி உங்களுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நீ வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் வெள்ளை நல்லா கரைச்சி வடிகட்டி அப்புறம் சேர்த்துக்கங்க. இப்போ நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் பொடி வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் நான் சர்க்கரையோட ஏலக்காவை வந்து பொடிச்சு வச்சுருப்பேன் ஸ்வீட் ரெசிபீஸ்க்குன்னு, அதனால வெள்ளையாக இருக்குது. இதுலேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி. பட் தேங்காய் பால் வந்து இந்த சேர்த்துக்கும் போது தான் வந்து அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ தேங்காய் பால் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், கலருக்காகவும் நல்ல ஒரு வாசனைக்காகவும் இந்த குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் வந்து 1/2 மூடி தேங்காயில் எடுத்த திக்கான தேங்காய் பால், ஜஸ்ட் ஒரு 200 ml இருக்குங்க. கம்மியாக தான் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொழுக்கட்டைகளை பாலில் தான் வேக வச்சோம். அதனால் தேங்காய் பால் இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை சேர்த்து விட்டுடலாம். நான் தேங்காய் பால் சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த கடாய் வந்து நல்ல சூடாக இருக்குது. ஸோ இந்த சூட்லேயே வந்து இந்த தேங்காய் பால் வந்து ஓரளவுக்கு பாயில் ஆயிரும். ஸோ அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதாங்க, சுவையான பால் கொழுக்கட்டை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தாங்க இது. பக்குவமாக அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சுக்கிட்டால் ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.